Hello and welcome to your unlearning space. So today we are going to discuss about Indian Union Budget 2026. So we already completed Economic Survey Series, Sectors of Indian Economy. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட்டோட ஃபஸ்ட் பார்ட். ஸோ பட்ஜெட் வந்து நம்ம பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 நம்ம பிரிச்சிருக்கிறோம். பார்ட் 1ல் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமியோட ஸ்டேட்டஸ், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரி சில செக்டார்ஸ் பற்றி நம்ம வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் சோசியல் செக்டார்ஸ், அக்ரிகல்ச்சர், ரூரல், இந்த மாதிரிலாம் சில ஸ்கீம்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து ப்ரியர் சாங்ஷன் வாங்கிட்டு பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அண்டர் ஆர்டிக்கல் 112 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட் இஸ் நோன் அஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். The word budget is not in Indian constitution. ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதோட ப்ரொசீஜர் வந்து கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்லிமெண்ட்டில் இந்தியன் பாலிட்டியில் நம்ம தனியாக பார்ப்போம். பட் த டேர்ம்ஸ் வந்து நம்ம அதில் படிக்கிறது எல்லாமே அது எக்கனாமிக் ஓரியன்டாக வந்து இருக்கும். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு டாக்குமெண்ட், பொலிட்டிக்கல் எக்கனாமி ரிலேட்டடானது. ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து எவ்ரி இயர் வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டடாக வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இன்சிடெண்ட்டாக இருக்கும். ஃபெப்போட அந்த ஃபஸ்ட் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம இந்த வருஷம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சர்வேயில் இருக்கிற மாதிரி சில ஸ்டேட்டஸ், அதாவது ப்ரியராக நம்ம என்னென்ன வந்து அச்சீவ் பண்ணமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் வரும். ஸோ பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்கீம்ஸ் வரும், ஃபியூச்சர் ஸ்கீம்ஸ், ஏதாவது வந்து புது ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கீம்ஸை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரயில்வே பட்ஜெட் நம்ம வந்து அது இண்டிவிஜுவலாக நம்ம சப்மிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப்டர் 2017 ரயில்வே பட்ஜெட் அதே காமன் பட்ஜெட்டை நம்ம மெர்ஜர் பண்ணி ரெண்டையும் காமனாக வந்து நம்ம சப்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேக்ரோ எக்கனாமி. சென்டர் கேபெக்ஸ் த்ரஸ்ட் இன்டாக்ட் ஃபார் ஃபினான்ஷியல் 27 டார்கெட்டட் 12 lakh crore. கேபெக்ஸ் மீன்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், சேலரிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் ரீபேமெண்ட்டுக்காக நம்ம வந்து பண்ணக்கூடிய இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர், தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னால் அசட் கிரியேஷன் ஃபார் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஜாப் கிரியேஷன், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி இருக்கிறது நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கேபெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம் லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸாக பார்க்கும்போது. அதை வந்து இன்றைக்கி நம்ம 12 lakh crore அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து பாருங்கள், ஸோ 10 lakh crore அப்படிங்கிறது லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம் கேபெக்ஸில். ஸோ இப்போ வந்து 12.22 lakh crore அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் ஜிடிபியில் 3.1% ஆஃப் ஜிடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேபெக்ஸ்க்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ போத் பப்ளிக் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம வந்து பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பட்ஜெட்ரி இது அவுட்லே வந்து பார்த்திங்கன்னா 10 lakh crore அப்படிங்கிறது கேபெக்ஸ் வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஸோ கவர்மெண்ட் வந்து கேபெக்ஸில் ஏன் பண்ணணும் அப்படின்னா சைக்ளிக்கல் க்ரோத் ரெக்கவரி. ஸோ ஏதாவது வந்து நமக்கு வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து க்ரோத்தை ரீஇன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கேபெக்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த கேபெக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறது. ஸோ பாருங்கள், 2019 நம்ம வந்து ஜஸ்ட் வி ஸ்பெண்ட் 3 lakh crore இன் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ 2026 12 lakh crore போய் வந்து நிற்கிது. அதில் 64% வந்து நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபெக்ஸ்க்கு நம்ம வந்து செலவு பண்ணுறோம். பர்டிகுலர்லி ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரயில்வேஸ்க்கு மட்டுமே 64% ஆஃப் த கேபெக்ஸ் வந்து நமக்கு அதில் போயிடுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரயில்வேஸில் ஒரு 2.77 lakh crore, தென் ரோட்வேஸில் 2.94 lakh crore. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டோட்டல் இது வந்து அது போக டிஃபென்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தேர்ட் ஹையஸ்ட் அலோகேஷன் த கவர்மெண்ட் கேபெக்ஸ் அலோகேஷன் 2 lakh crore. ஸோ டிஃபென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். தென் மிசைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ரோட்வேஸ், ரயில்வேஸ், டிஃபென்ஸ். தென் ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் செக்டார் கேபெக்ஸில் வந்து 2010க்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஃபென்ஸ் கேபெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர் 2 lakh crore வந்து போயிருக்குது. ஸோ ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 50-year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறது ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருக்கோம். 2020க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் நிறைய ஸ்டேட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 50 years இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுக்கு
ஒரு 2 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேபெக்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அடுத்து 2027ல் டெப் டு ஜிடிபி டார்கெட் வந்து 55.6%, நாமினல் ஜிடிபி growth pegged at 10%. ஸோ நாமினல் ஜிடிபி நம்ம ரியல் ஜிடிபியில் தான் நம்மளோட இந்தியன் growth ஸ்டோரியை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அந்த நாமினல் ஜிடிபி வந்து 10% அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரியல் ஜிடிபி we can expect 7 to 8% அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து 10+% வந்து நாமினல் ஜிடிபி போனால் தான் இந்தியா வந்து நமக்கு வந்து நம்ம விக்சித் பாரத் அப்படிங்கிறது அட்டைன் பண்ண முடியும்னு சொல்லி எக்கனாமிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ டெப் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது இந்தியாவோட ப்ரைமரி ஃபிஸ்கல் டார்கெட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் 55.6%ங்கிறது நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 56%லேருந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். அப்போ இயர் ஆன் இயர் நமக்கு வந்து டெப் டு ஜிடிபி ரேஷியோ வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், இந்த அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைச்சிட்ருக்குறோம். ஸோ அப்போ நமக்கு டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் டார்கெட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2030-31ல் ஸ்டேட் அண்ட் சென்டர் சேர்த்து 50% ஒரு பேண்ட்வித்தில் வந்து நிறுத்தணும் டெப் டு ஜிடிபி ரேஷியோவில். ஸோ அது ஒரு டார்கெட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்தியாவோட பப்ளிக் டெப்ட் ரொம்ப ஹையாக வந்து இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோட பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து கிரெடிபிலிட்டி வந்து குறையறதுக்கான ரீசன் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பப்ளிக் டெப்டை வந்து குறைக்க சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபிஸ்கல் டெஃபிஷிட் டார்கெட் அப்படிங்கிறது 4.4%ல் வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து 4.3% வந்துடும். ஸோ ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003. ஸோ அதில் வந்து அந்த ஆக்டை நம்ம கொண்டு வந்து 3% அப்படிங்கிறது ஃபிஸ்கல் டெஃபிஷிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ணுறோம். 3% ஆஃப் ஜிடிபி. ஸோ 2018-19ல் நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணுற டைமில் தான் நமக்கு வந்து கோவிட் வந்தது. ஸோ அப்போ 2026 வரும்போது இப்போ நம்ம வந்து 4.3% அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இன்னொரு 3 to 4 years ஆகும் நமக்கு அந்த லிமிட்டை வந்து 3% வந்து நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபிஸ்கல் டெஃபிஷிட்டை வந்து நம்ம வந்து குறைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ டெப் டு ஜிடிபியும் நம்ம 50% ஆஃப் ஜிடிபியில் வச்சுருந்துருக்கணும். ஃபிஸ்கல் டெஃபிஷிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் அந்த டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது தான் ஃபிஸ்கல் டெஃபிஷிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 4.4% அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் சொல்லுது. நெக்ஸ்ட் இயர் 4.3%க்கு நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ கம்மிங் இயர்ஸில் வந்து அது 3%. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ க்ரோத் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க, டெப் டு ஜிடிபி ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தென் எஃப்ஆர்பிஎம் ஆக்டை படி நம்ம என்ன லிமிட்டில் போயிட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐயோட டிவிடெண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 2.69 lakh crore அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வரக்கூடிய சர்ப்ளஸ் மணிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ, பிகாஸ் ஆர்பிஐ வந்து அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஃபாரினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களுக்கான கோல்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அவங்களோட மணி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வரக்கூடிய ரெவன்யூ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து ஒரு சர்ப்ளஸில் வந்து நிற்கும். அந்த சர்ப்ளஸை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வைக்காமல் ஸோ அது ஒரு கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பிமால் ஜமான் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி சொன்ன பிறகு 2019 நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்பிஐ சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 2.69 lakh crore அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ அது வந்து பட்ஜெட்ரி அலோகேஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதாகும். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 crore வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஸோ ஃபார் 2027ஓட ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து 3 lakh crore எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டிவிடெண்ட் ஃப்ரம் ஆர்பிஐ மட்டும். பப்ளிக் செக்டர் பேங்க்கோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட இதையும் சேர்த்து. ஸோ தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவன்யூ. அப்பார்ட் ஃப்ரம் டேக்ஸ் ரெவன்யூஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங்லேருந்து அதர் பிஎஸ்யூ இன்ஸ்டிடியூஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து வருது. அப்போது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் நம்ம 80,000 crore வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிப்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 33,000 crore அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில லாஸ் மேக்கிங் பிஎஸ்யூஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லைனா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறோம், எஸ்பெஷலி ஆஃப்டர் த எல்பிஜி ரிஃபார்முக்கு அப்புறம் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட் மானிட்டைசேஷன் பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது மூலமாக
ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணி ஸோ பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் ப்ரைவேட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் அசெட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி தான் நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 1.0, நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2.0ன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ தென் சென்டரோட நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு மட்டும் நமக்கு வந்து கேட்கலாம். இதெல்லாம் யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் ஃப்ரம் த ஆர்பிஐ, பப்ளிக் செக்டர் பேங்க்கோட ப்ராஃபிட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நான் டேக்ஸ் ரெவன்யூலேருந்து வரக்கூடியது. ஸோ அப்போ நான் டேக்ஸ் ரெவன்யூ மட்டுமே நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakh crore அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதை விட நமக்கு வந்து ஒரு 1400 crore டெஃபிஷிட்டாக தான் வந்திருக்கு. பட் நமக்கு 6 lakh crore அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டோட்டல் நெட் டேக்ஸ் ரெவன்யூவில் நமக்கு வந்து 23% வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து வருது. இப்போ 25-26லேருந்து நமக்கு வந்து ஃபாரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஆர்பிஐக்கு வந்து வந்த ப்ராஃபிட், அதுலேருந்து இதில் தான் அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு வந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வரும்போது நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங்காக நம்ம என்னெல்லாம் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்தியா நமக்கு 1991 அப்புறம் நம்ம வந்து இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம போயிட்டு இருந்தோம். அப்படின்னா என்னென்னா த கிரிட்டிக்கல் இன்புட்ஸ், கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட்டை வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து ஹை பண்ணி வச்சுருந்தோம். அதனால் வந்து நம்ம டொமஸ்டிக் சப்ளை செயின், டொமஸ்டிக் டிமாண்டை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, இல்லை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுன்னா நம்ம இப்போ வந்து அதை ரிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. டெக்ஸ்டைல் மாதிரி செக்டார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பரல் செக்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டெக்ஸ்டைல், ஃபுட்வேர், மெரைன் செக்டார் இதில் QCOஸ்க்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் கஸ்டம் டியூட்டி, அதுதான் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்தியாவில் கேபிட்டல் கூட்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக இம்போர்ட் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸோட கஸ்டம் டியூட்டிஸை வந்து எடுத்துருக்குறோம். ஸோ டு சப்போர்ட் த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லேபர் இன்டென்சிவ் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த யூஎஸோட டேரிஃப்னால மோஸ்ட் எஃபெக்டட் அப்படின்னா டெக்ஸ்டைல், அப்பரல், மெரைன், ஃபுட்டு செக்டார் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ நம்ம அந்த இன்ட்ரீம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து பர்சன்டேஜ் குறைச்சிருக்கிறாங்க, 18% அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ அதனால் நமக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ட்ரேட் டைவர்சிஃபிகேஷன் பார்த்தனால நமக்கு வந்து ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸும் வந்து இருக்குது. ஸோ அப்போ பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக் கஸ்டம் டியூட்டிஸ் ஃபார் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்க்கு குறைச்சிருக்கிறாங்க, சச் ஆஸ் மோனோசைட் சாண்டு. ஸோ அதே மட்டும் இல்லாமல் சோடியம் ஆன்டமனேட், சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சைனா வந்து ரேர் எர்த் எக்ஸ்போர்ட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறனால இந்தியாவில் வந்து இது வந்து சப்ளை செயின் பாட்டில் நெக்ஸ் இருக்கிறனால இதோட கஸ்டம் டியூட்டிஸை வந்து பட்ஜெட்டில் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டு சப்போர்ட் த PLI ஸ்கீம்ஸ், சோலார் பேனல்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். சப்போர்ட் ட்ரம்ப்போட டேரிஃப், யூஎஸோட அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட பேங்கிங் செக்டர். ஸோ நம்ம வந்து வேர்ல்டில் ஒரு டாப் 20 பேங்க்லேயாவது ஒரு 1 or 2 பேங்க் SBI மாதிரி இருக்கக்கூடிய பேங்க் வந்து இந்தியன் பேங்க்ஸ் வரணுங்கிறது தான் நம்ம டார்கெட்டு. அப்போ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது, அசட் குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 10 yearsல வந்து நம்ம வந்து டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். So Department of Financial Services organized one event that is called PSB Mathan. So PSB Mathan அப்படிங்கிற எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை வந்து ரிஃபார்ம் பண்ணுறது, காம்படிட்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு பிக் பேங்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு இதை வந்து நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதே மாதிரி வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 2 PSUs இருக்குது. ஸோ அது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ஃபார் பவர் செக்டார்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி இதெல்லாமே பார்த்துக்குது. அப்போ அந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஃபினான்சிங்காக தான் இந்த PSUs இருக்குது, அதை மெர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இதை வந்து இது பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பேங்கிங் செக்டாரில் வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருக்கோம்.
அடுத்து சாவரின் கோல்டு பாண்ட்ஸ். ஸோ சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண டைம் ஃபுல் மெச்சூரிட்டி டைம் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மெச்சூரிட்டி டைமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியும் 2015 ஃபிசிக்கல் கோல்ட்ஸோட அந்த இதை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறக்காக இந்த கோல்டு பாண்டு ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ண இனிஷியேட்டிவ். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் அந்த டிமாண்டு குறையாதனாலையும் நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் பே பண்ணிடணும். அதே மாதிரி கோல்டு அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு, அது வொலாட்டிலாக இருக்கிறனால கவர்மெண்ட்னால வந்து இந்த ஸ்கீமை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து பண்ண முடியல. ஸோ அது சர்வேலையும் சொல்லியிருந்தாங்க, அதோட டெக்னிக்கல் கிளிச்சஸ் பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஜஸ்ட் வந்து இங்கே சொல்லியிருந்துக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 crore ஃபார் கண்டெய்னர்ஸ் ஸ்கீம் அண்ட் ஷார்ட்டேஜ் டெஃபிஷியன்சி. சரி, நம்ம வந்து சர்வேலேயே சொல்லியிருக்கோம் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து இருந்தது, இப்போ இல்லை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி வெசல்ஸ் ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஃபாரின் வெசல்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ சைனா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கண்டெய்னர்ஸ். 95% ஆஃப் கண்டெய்னர் பாக்ஸ் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹைலி சப்சிடைஸ்டு ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ் வச்சு பண்ணுறாங்க. Government itself giving subsidies to the state-owned enterprises to produce container terminals, container boxes. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணுறனால நமக்கு வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸும் வந்து இருக்குது. யூரோப்பியன் யூனியன் யூஎஸ் இவங்கெல்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் 2024 அண்ட் 2025 ரெட் சீல நடந்த கிரைசிஸ் லைக் ஹவுதீஸ் பைரேட்ஸ்னால வந்த பிரச்சனைனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ட்ரேட் ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து இஷ்யூ ஆச்சு. ஈவன் நவ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் வந்து ஆயில் கிரன்ச்சு சப்ளை நடக்கிற மாதிரி அந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து ஷிப்பிங் லைனில் வந்து நம்ம ஒரு குளோபல் லெவலில் கண்டெய்னர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணணும். கண்டெய்னர் வந்து இண்டிஜினஸாக வச்சுருந்துருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10,000 crore வந்து நம்ம டிபெண்ட் ஆன் சைனா இல்லாமல் பண்ணுறதுக்காக நம்ம பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த அலோகேட் பண்ண அமௌண்ட்டு. நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட், இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட் economic hubs or economic region or city economic regions. So cities are engines of growth அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 7 சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸை இந்தியாவில் வந்து டெவலப் பண்ண போகிறோம். அந்த 7 சிட்டி எக்கனாமிக் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா சூரத், வாரணாசி, விசாகப்பட்டினம் இண்டிவிஜுவல் சிட்டியில் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு 5,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணுறது 5 இயர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ சிஆரின் பெங்களூர், பூனே, சூரத், வாரணாசி, விசாகப்பட்டினம், அது போக 2 ட்ரை சிட்டிஸ் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஒடிசாவில் புவனேஸ்வர், பூரி, கட்டக், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். தீஸ் ஆர் கிளஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ். இப்படி வந்து கிளப் பண்ணி நம்ம ஒரு சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இது எல்லாமே வந்து இதுக்கான க்ரோத் டிரைவர்ஸ் என்ன, இதுக்கு நம்ம இன்னும் என்ன வந்து ட்ரிகர் பண்ண முடியும், இன்டர்மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன் என்ன பண்ண முடியும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் ஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இதெல்லாம் வந்து பண்ணி இந்த சிட்டிஸுக்கான பொட்டென்ஷியல் எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுதான் வந்து இந்த சிட்டி எக்கனாமிக் ரீஜன் சொல்லக்கூடியது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஹப்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, அது வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் டார்கெட் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5,000 crore 5 இயர்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். தென் இந்த சிட்டி எக்கனாமிக் ரீஜனில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஏரியாஸ் இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கேலிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன் 7 ஸ்ட்ராட்டஜிக் செக்டர், லெகசி இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், சாம்பியன் எம்எஸ்எம்இஸ், ஸோ புஷிங் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாங் டேர்ம் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, டெவலப்பிங் சிட்டி எக்கனாமிக் ரீஜியன். இந்த 7 பேராமீட்டர்ஸை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் செக்டர் மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணணும், எம்எஸ்எம்இ செக்டரை பார்த்துக்கணும், லெகசி இண்டஸ்ட்ரியல் செக்டர் அங்கே ஏதாவது வந்து ப்ரீவியஸாக இண்டஸ்ட்ரீஸ் இருந்து நமக்கு பிரச்சனை வந்திருந்ததுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டி சைடில் பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் அதுக்கான அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 577 crore அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்காக கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி ஹர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் நம்ம சர்வேலே இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தாச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தாச்சு, ஹர்பன் ரிஃபார்ம்ஸில் வந்து நம்ம பார்த்தாச்சு. சிட்டிஸ் ஆஸ் க்ரோத் ஹப்ஸ், கிரியேட்டிவ் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ், வாட்டர் அண்ட் சானிடேஷன்.
ஸோ கிரியேட்டிவ் ஹப்ஸாக இருக்கணும், இன்னோவேட்டிவ் சிட்டியாக வந்து இருக்கணும், லைவபிள் சிட்டியாக இருக்கணும். அதுக்காக கிரியேட் பண்ணது தான் அர்பன் சேலஞ்ச் ஃப்ரண்ட். 1,00,000 crore அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது, இந்த பட்ஜெட்லேயும் அந்த அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்க்காக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரயில்வேஸ் அண்ட் ஹைவேஸ். ஸோ நம்ம 12,00,000 crore அப்படிங்கிறது பார்த்தோம். அதில் 2.95 lakh crore ரோட் டிரான்ஸ்போர்ட், 2.78 lakh crore ஃபார் ரயில்வேஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அது போக 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஈஸ்ட் வெஸ்ட் டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்பீட் ரயில் காரிடார். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம புல்லட் ட்ரெயின் ஃப்ரம் மும்பை டு அகமதாபாத் பண்ண மாதிரி, ஸோ சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூர், இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடார் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இந்த ஹை ஸ்பீட் ரைட் காரிடார் இதெல்லாம் வந்து கொண்டு வரக்காக கேபெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணியிருந்துக்கிறோம். நேஷ்னல் ஹைவே 91,000 கிலோமீட்டர் தான் டோட்டல் நேஷ்னல் ஹைவே இந்தியாவில் 2014 இருந்திருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.46 lakh கிலோமீட்டர் இருந்திருக்குது. ஸோ டபுள் வந்து பண்ணியிருக்கோம் என்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். நேஷ்னல் ஹை ஸ்பீட் காரிடார் ஜஸ்ட் 93 கிலோமீட்டர் தான் 2014 இருந்திருக்குது. இப்போ வந்து 3052 கிலோமீட்டருக்கு வந்து இருக்குது. ஹை ஸ்பீட் காரிடார் லைக் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்கிறோம், வாரணாசி கங்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் காரிடார்ஸ் வந்து ஜஸ்ட் 93 கிலோமீட்டர்லேருந்து 3000 கிலோமீட்டர் கொண்டு போயிருக்கும். ஸோ ஹை ஸ்பீட் ரயில் காரிடார், ஹை ஸ்பீட் காரிடார், நேஷ்னல் ஹைவே ஸ்பீட் காரிடார், என்ஹெச், இந்த மூணுமே நம்ம கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதில் மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் சர்வே 25-26 வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ரூபி ஸ்பெண்ட் ஆன் கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜிடிபி அப்படிங்கிறது 2.5 to 3.5 rupees இன்க்ரிமெண்ட் அவுட்புட் வந்து காமிக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கேபெக்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபார் 1 rupee 2 to 3 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து காமிக்குன்னு சொல்லி சர்வே வந்து பின் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம கேபெக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நம்ம பண்ண ஒரு பெரிய ரிஃபார்ம் நியூக்ளியர் செக்டாரில் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு 8 to 9 gigawatt தான் நம்ம நியூக்ளியர் பவரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ டார்கெட்டிங் ஃபார் 100 gigawatt in 2047. ஸோ ரீசென்ட்லி ஃபார் யுரேனியம் சப்ளை ஒரு 1000 tonsக்கு வந்து இந்தியா கனடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யுரேனியம் சப்ளை பண்ணுறதா வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறோம். உஸ்பெகிஸ்தான் கிட்ட வாங்குகிறோம், கஜகஸ்தான் கிட்ட வாங்குகிறோம், ரஷ்யா கிட்ட வாங்குகிறோம். ஏன்னா நம்ம டொமஸ்டிக் சப்ளை டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கில் 30% ஆஃப் நியூக்ளியர் பவர் தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ கரண்ட்டில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது 30% ஆஃப் அவர் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அதோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம டொமஸ்டிக்கில் வந்து இது பண்ண முடியும். ஸோ நம்ம மீதியெலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆக்ட், சாந்தி ஆக்ட். ஸோ ப்ரைவேட் செக்டாருக்காகவும் அதே மாதிரி வந்து ஸ்மால் மாடலர் ரியாக்டர்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் கட்டுறதுக்காக காம்பனன்ட்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நியூக்ளியரில் ஒரு பெரிய ரிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போது 100 gigawatt இப்போ இருக்கிறத நம்ம 10 times இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிறது 8 gigawatt தான் நம்ம பண்ணுறோம். அதில் இருக்கிற ரெகுலேட்டரி பேரியர்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2003க்கு அப்புறம் டிராஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரிசிட்டி பாலிசியை கொண்டு வந்து நியூக்ளியர் பவரை வந்து தெர்மல் பவருக்கு கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த டிராஃப்ட் பில்லில் சொல்லியிருக்கிறோம். ஸோ கூடங்குளம், ஸோ அது வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்கில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு தேவையான மொனோசைட் அதுக்கெல்லாம் நம்ம கஸ்டம் டியூட்டி குறைச்சிக்கிறோம். மொனோசைட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மினரல், ரேர் எர்த் மினரல். ஸோ அது வந்து நம்ம ப்ரீடர் ரியாக்டர் அதில் வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து யூஸ் பண்ணுறது ஃபார் ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ இது நியூக்ளியரில் ஒரு பெரிய ரிஃபார்ம் ஃபார் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கும் நம்ம வந்து கேபெக்ஸை வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக ஜீரோ கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது போயிருக்கிறோம். ஸோ இந்த சாந்தி ஆக்ட் வந்து நியூக்ளியருக்கான ரிஃபார்மாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து யூபிஎஸ்சியில் கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, கேட்டிருக்காங்க. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை பற்றி வந்து 2023 2024 வந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. தென் இந்தியாவில் நம்ம வந்து ஃபாரின் ஃபார்ம்ஸ் டேட்டா சென்டர்ஸை வந்து இது பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஹாலிடே அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ $10 billion டேட்டா சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரெவன்யூ ஜென்ரேட்டிங் $1.2 billion ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஏஐக்கான டிமாண்டை வந்து இது பண்ண போகுது. க்ளவுட் சர்வீசிங்,
கம்ப்யூட்டிங், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து தட் இஸ் கண்ட்ரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து டேட்டா சென்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வந்து நமக்கு க்ரீன் எனர்ஜிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டேக்ஸ் ஹாலிடேஸ் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அமேசான், கூகுள் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்துருக்குது. ஸோ அது இதில் வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. So next, coming to manufacturing sector, 10,000 crore allocated from the small medium enterprises growth fund. ஸோ எம்எஸ்எம்இஸ்க்கான ஒரு ஃபண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. டைம்லி பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறக்காக. ஸோ நமக்கு வந்து கிரெடிட் கேரண்டி நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்துருக்குறோம். ட்ரிட்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுலாம் கொண்டு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு க்ரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணி எம்எஸ்எம்இஸில் வந்து ஒரு ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணி அதை ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ரிலையன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2021 செட் பண்ணோம் சிட்பி பேங்க் மூலமாக. ஸோ அது வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து கேபிட்டல் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரிட்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து டைம்லி பேமெண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து டிஸ்கவுண்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணுறோம். கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2014 கொண்டு வந்து 2019 ஆப்ரேஷனில் வந்து இருக்குது. ஸோ அப்போது எம்எஸ்எம்இஸ்க்கான கேஷ் கிரன்ச்சஸ், ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கான வரக்கூடிய டிலே பேமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காகவே நம்ம வந்து டைம்லி பேமெண்ட்டுக்காக வந்து சில ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்எஸ்எம்இஸ் கிளாசிஃபிகேஷன் யூபிஎஸ்சியில் வந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. நியூ கிளாசிஃபிகேஷன் எம்எஸ்எம்இஸ்க்கான ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ இயரில் நம்ம இங்கே பார்க்கும்போது நியூவாக இனிஷியேட்டிவ் ஏதாவது வந்து 2025 இருந்தது அப்படின்னா எம்எஸ்எம்இஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஷின் வரலாம், மேனுஃபேக்சரிங் கொஷின் வரலாம், அதே மாதிரி அந்த ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் டிவிடெண்ட் அந்த ரிலேட்டட் இருக்கக்கூடிய இதுலும் கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 200 லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதை பட்ஜெட்டும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங்கை 15 to 17% ஆஃப் ஜிடிபி வந்து மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் ஈஸ்ட் ஏஷியன் எக்கனாமிஸ் லைக் சைனா, சவுத் கொரியாவில் அந்த கண்ட்ரியோட ஜிடிபியில் 25 to 30% ஆஃப் ஜிடிபி மேனுஃபேக்சரிங்காக இருக்குது. அப்போ நம்ம இன்னும் 10% வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்தியாவில் வந்து லெகசி இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது டெக்ஸ்டைல் இருந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்றைக்கி காணாமல் போயிருந்திருக்கும், இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ்லாம் இல்லாமல் போயிருந்திருக்கும். அதை வந்து ரீவேம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீத்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. ஸோ அதை பட்ஜெட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், காமன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் மெடிக்கல் டிவைசஸ் கிளஸ்டர்ஸ், மெடிக்கல் பார்க், பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் நம்ம தனியாகவே வச்சுருக்கிறோம் மெடிக்கல் டிவைசஸ்க்காக அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு, காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட், கிளஸ்டரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன், அதில் டெக்னாலஜி அடாப்ஷன் பண்ணுறது, செக்டார்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, கிளஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஆண்டர்பிரைசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன் பர்டிகுலர்லி அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மிஷனை வந்து கொண்டு போகிறோம். ஸோ அது யூ ஹேவ் டு கிரியேட் அ கிளஸ்டர்ஸ் லைக் மெடிக்கல் பார்க் கிளஸ்டர்ஸ், எஸ்இசெட் டைப் ஆஃப் கிளஸ்டர்ஸ், இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செமிகண்டக்டர் பார்க்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து குளோபல் வேல்யூ செயினில் இன்டிகிரேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஸோ அது இதில் பட்ஜெட்டில் வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எலக்ட்ரானிக் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2020 நம்ம செமிகண்டக்டர்ஸ்க்காகவும் எலக்ட்ரானிக்ஸ்க்காகவும் கொண்டு வந்தது. ஆனால் அது ஒரு காமனான ஸ்கீம், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஃபோக்கஸ் பண்ணலை, 14 செக்டார்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. அதனாலே எலக்ட்ரானிக் காம்பனண்ட் ஸ்கீம்னே ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ 23,000 crore இப்போ 40,000 crore நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து இன்சென்டிவ் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அப்போ அதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் லைக் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங், டிஸ்பிளே மாடியூல்ஸ், கேமரா மாடியூல்ஸ், பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அசம்பிளி, லித்தியம் செல் என்க்ளோஷர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இதில் கெஜெட்ஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்தியா இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ட் ஸ்கீம் வச்சுருக்கிறோம். அதுக்கு டபுள் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன். ஸோ அப்போது இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து பிஎல்ஐடி ஸ்கீமுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டு ஒன்று கிடையாது. இதுவே ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் கேட்கலாம். ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் வேறு, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் காம்பனன்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து வேறு. ஸோ அப்போது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு சப்சிடிஸ் எப்படி நம்ம கொண்டு போகிறோங்கிறத பேராமீட்டர்ஸ் பிரிச்சுக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆனுவல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை பிரிச்சுருக்கிறாங்க. செகண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீடு, தேர்டு வந்து ஆனுவல் ப்ரொடக்ஷன். இந்த 3 பேராமீட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மிஷன் ஸ்கீமுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் வந்து யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருக்குறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கான நீட் என்னன்னு பார்த்துருக்குறோம், லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் பற்றி வந்து பார்த்துருக்குறோம், நியூக்ளியர் ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். பர்டிகுலர்லி பவர் செக்டாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பிஎல்ஐ மாதிரியே எலக்ட்ரானிக் காம்பனன்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கோர் இம்பார்ட்டண்ட் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட் மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம கொஷின் கேட்க மாட்டாங்க. அதை வந்து இந்த பார்ட் 1ல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில செக்டார்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பார்ட் 2, ஸோ அதில் வந்து சோசியல் செக்டார்ஸ், ரூரல், ஹெல்த், எஜுகேஷன், நியூ எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆஃப் பட்ஜெட் ஹைலைட்ஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.